வந்ததில்ல. டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே. என் பையனே டிவிக்கே தாங்க. நீங்க யாருக்கு போடுவீங்க? விஜய் தான் போறோம். விஜய். எதனால? விஜய்க்கு தான் போடுவேன். ஏன் எதனால விஜய்? செலக்ஷன் உங்க சப்போர்ட் இருக்கு. டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. அண்ணா நான் சீமான். எதனால? நான் அப்பையில இருந்து தமிழ் அண்ணா, அதனால தானே. சரி, ஓகேண்ணா. நீங்க என்டிகே யார் ஆட்சி பண்ணலாம்? டிவிக்கு ஆட்சி பண்ணலாம். எதனால? புது மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். டிஎம்கேக்கு இத்தனை வருஷமா ஓட்டு போட்டாச்சு, ஏடிஎம்கேக்கும் போட்டாச்சு. புதுசா கொடுப்போம், ஆனா மெஜாரிட்டி வராதுன்றாங்க. பார்ப்போம். இப்போதைக்கு விஜய் போட்டு. ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான். இந்த டைம் டிவிகே சப்போர்ட். டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி? டிவிகே. எதனால? மாற்றம் வேணும். மாற்றம் வேணும். எனக்கு தளபதி பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? போன எலெக்ஷன்ல யாருக்கு? டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. சரி, சூரியன் தான். சரி. எதனால? எப்பவுமே அதுதான் ஓட்டு போட்டது அவருக்கு தான். எப்பவுமே அவ்வளவு. எப்பவுமே அவருக்கு மாற்றமே கிடையாது. அவங்கெல்லாம் விஜய், நாங்க எப்பவுமே சூரியனுக்கு தான் போட்டது. அதான் யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. ஏடிஎம்கே. எதனால? ஜெயலலிதா இருந்தப்போ பல இதெல்லாம் கொடுத்தாங்க, சலுகைகள்லாம். அதனால நான் எம்ஜிஆர் ரசிகர். எப்பவுமே ஏடிஎம்கே. சரி, ஓகே. தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தவிக, விஜய், நாம் தமிழர், சீமான் யார் ஆட்சி நல்லா நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் நன்மை செய்யணும். யாருக்கும் ஏன் நன்மை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன விஜய் வந்தா ஒரு அளவு செய்வாருன்னு நினைக்கிறேன். மாற்றம் வரணும். மாற்றம் வந்துச்சுன்னா அவர் வருவார். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வரும். ஏதாச்சும் ஒன்று வரும். அதான் எனக்கு திமுக வருதுங்கிறது சொல்ல முடியாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் மோதல் இருக்கு. நான் முக்கியமாக சொன்னோம்னா பாஜக ஜனதா இருக்கு பாருங்க, அது வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. குறிப்பா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வரும்னு சொல்றீங்களா? ஆமா, வரும். இப்போ டைம் விஜய் இப்போ வந்து விஜய் குரூப்ல தான் நான் இருக்கிறேன். அதனால விஜய் வருவார் அப்படின்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு போனீங்க? போன திருப்பு திமுக போட்டேன். இந்த டைம் விஜய். ஆமா, இந்த திருப்பு தானே வந்திருக்காரு, அதனால விஜய்க்கு போடலான்னு ஐடியா. சரி. பல எலெக்ஷன் உங்க சப்போர்ட் நல்லா இருக்கும். டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? டிவிகே தான். டிவிகே. எதனால? புதுசா ஒரு மாற்றம், விஜய் நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். சேஞ்ச் எதிர்பார்க்கு. கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருக்கீங்க? டிஎம்கேக்கு போட்டிருக்கேன். லாஸ்டா வந்துட்டு சீமானுக்கு போட்டேன். பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் இனிமே வந்துட்டு டிவிகே தான். சரி. டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ண? எலெக்ஷன்ல 26 எலெக்ஷன்ல இதுதான் விஜய்க்கு தான். எதனால? அது யாருக்கு போடுறது சொல்லு. யார் நல்லா போனோம்னு சொல்லுங்க, போட்டுருவோம். இல்ல, நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அது என் ஒப்பீனியன் தான் சொல்லிட்டேனே. காரணம் என்ன? என்ன ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு போடணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னு கேட்குறேன். போன தடவை அவங்களுக்கு போட்டோம், அவங்க ஒன்றும் பண்ணல. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போட்டோம், அவங்களும் ஒன்றும் பண்ணல. இப்போ இவருக்கு போட்டு பார்ப்போமே. மாற்றம் எதிர்ப்பு. மாற்றம் தான், வேற என்ன. யாராச்சு நீங்க டிவிங்க. எதனால? டிவிக்கு தான் ப்ரோ. எதனால? எங்க அண்ணன் வராரு, எங்க அண்ணன் நிக்கிறாரு, சமுதாயத்தை காப்பாற்ற போறாரு. இந்த நாடு ரொம்ப எல்லாமே உங்களுக்கே தெரியும் எப்படி போகுதுன்னு. வாழ்க்கை நடைமுறைகள், பாலியல் கொடுமை எல்லாமே நடந்து தான் இருக்கு. தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. வருவோம் எதிர்பார்த்தா யாரும் வரல. காமராஜர் வந்தாரு, அவரு முடிச்சுட்டு போயிட்டாரு. எம்ஜிஆர் இருந்தார், போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே வரல. புதுசா எங்க அண்ணன் வந்திருக்காரு, இறங்கியிருக்காரு, களத்துல இறங்கியிருக்காரு. அவ்வளவுதான் ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு பண்ணுவோம்? எங்க அண்ணனுக்கு தான். திமுக, அதிமுக, தவிக, விஜய், நாம் தமிழர், சீமான். எடப்பாடியார். எடப்பாடி. எதனால? அவர் ஆட்சி நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எடப்பாடியார். இதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்தீங்க? இல்லை, எடப்பாடியார். அம்மா இருந்தாங்க, அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியார். அம்மானால அப்படி கண்டிப்பாக. சரி, தேங்க்யூ. டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே. என் பையனே டிவிக்கே தாங்க. நீங்க யாருக்கு போடுவீங்க? விஜய் தான் போறோம். விஜய். எதனால? விஜய்க்கு தான் போடுவேன். ஏன் எதனால விஜய்?
விஜய் எனக்கு பிடிக்கும் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? அதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டேன். இந்த டைம் விஜய் போடலாம். ஆமாம். நீங்கன்னா உங்க நான் வரல சார். நம்ம மின்றதுக்கு அதான் நம்ம எவ்வளவு செலவு நம்ம பண்றோம் வாழ்க்கையில பிரச்சனை ஒரு இல்லை. 2 ரூபா குறையும் இல்லை இவங்க அரசியல்னால. வாழ்க்கையில குறையுதுங்கிறது பிரச்சனை செலவு இல்லை. சொல்றேன். இங்கிட்ட குறையிற மாதிரி இருக்கும், இங்கிட்ட கூடும். நம்ம மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோமோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது யாருக்கும் தெரிய போறது இல்லை. நம்ம கஷ்டத்தை தீர்க்க போறது இல்லை எந்த ஆட்சி வந்தாலும். ஒரு லிமிட்டு இங்கிட்டு இங்கிட்டு இவங்க ஜெயிச்சா இவங்க தோக்குவாங்க, இவங்க தோத்தா அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா 2 சைடுமே வந்து கஷ்டப்படுறோம் நம்ம தான். லாபமோ நஷ்டமோ நம்ம அம்மாவுக்கு போட்டோம், இப்போ கலைஞருக்கு போடுறோம். இதுக்கு மேல்பட்டு யாரு போட சொல்றாங்க போட வேண்டியதுதான். எது நிரந்தரமா நமக்கு தெரியாதுல்ல. வர எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்துக்கு யார் சப்போர்ட் பண்றோம் அவங்களுக்கு தான். யாரு? பிஜேபி. ம். எதனால? இன்னும் இருக்கிற கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சிக்கு போட்டான், இப்போ இந்த வாட்டி அவங்களுக்கு போடல அவ்வளோ. சரி, ஓகே, தேங்க்யூ. வாங்க. உங்க சப்போர்ட் எங்க சப்போர்ட்டும் பிஜேபி. எதனால பிஜேபி? கலாச்சாரத்துக்கு ஆதரவு கொடுக்கறவங்களுக்கு பண்ணுவோம். இது ஒருத்தர் வச்சு ஒரு இது பண்றாங்க இல்லைங்களா? ம். அவனை ஒருத்தர் வச்சுட்டு ஒருத்தர் கட்சி இது மட்டம் தட்டக்கூடாது இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம் இப்போ ஒரு சில கோயில் பிரச்சனைலாம் இழுத்து விட்டு அரசியல் பண்ணுறாங்க. அது தேவையில்லாத விஷயம். அதுக்கு வந்து இந்துக்கள் பாதிக்கிறோம்ல, அதெல்லாம் இப்போ ஓட்டு கிடையாது. அவ்வளோ. சரி, தேங்க்யூ. சேஞ்சஸ் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கூட வந்தாலும் ரைட், ஓகே. ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவீங்க கண்டிப்பாக. இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி ஆகணும், வழியே இல்லை. எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்கும். இப்போ நாங்கள்லாம் 4 முழுக்க உட்காந்தா தான் நீங்களும் சரி 700 800 சம்பாதிக்கணும். 800 சம்பாதிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு 1500 தர வேண்டியிருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இன்னும் அப்படியே தான் இருக்கும். நகைவிலையெல்லாம் ஏறி போச்சு, அரிசி ஏறி போச்சு. அரிசி மூட்டை 1650 ரூபா. உண்மை தானே? போய் சொல்லியே. நல்லெண்ணெய் லிட்டரு 400 ரூபா. நல்லா சாப்பாட்டுக்கு இப்போ ரொம்ப ததிகணத்தம் தான் இருக்குது. சொல்லிக்கலாம் வெளியில் வேணால் வசதியாக இருக்கும்னா மிடில் கிளாஸாகவே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? நான் வந்து அப்பையிலேருந்து ஏடிஎம்கே. இந்த டைம் மாறி போடலாம். மாத்தினா யாரு? அதுதான். விஜய் இருக்காங்க. அப்போதைக்கு இன்னும் வேறு யாராவது வந்தால் கூட போடலாம். யாராவது இளைய தலைமுறைகள் யாராவது வந்தால் கூட போடலாம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தான் முதல்வன் மாதிரி ஒரு 10 நாளைக்கு பண்ணிட்டு கூட அடுத்தது பார்க்கலாம். இன்னும் 2 மாசம் தான் யாருக்கு வர போறாங்க சொல்ல முடியாதுங்க. யார் வேணாலும் வரலாம். நீங்களே கூட இப்போ சர்வே எடுக்கிறீங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா துணி வந்தாலும் வரலாம். அதனால சொல்றேன். 2 வருஷம் முன்னாடி வந்தவங்களே திட்டுறாங்க, இப்போ வந்தவங்கலாம் எதுக்கு ஆட்சி இருக்கு? அப்படி விஜய் 2 வருஷம் இல்லை, இது ஏதாவது யார் வந்தாலும் சரிங்க. இது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணினா தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். நம்ம ஒரு பேங்க்கு போனால் கூட நம்மளை நம்பி யாரும் கடன் தர மாட்டாங்க. செக்யூரிட்டி இருக்கா அப்படிங்கிற செக்யூரிட்டி இருந்தால் பேங்க் போக போகிறது இல்லை, வேலைக்கு வர போகிறது இல்லை. கரெக்டா? அதுக்கு ஒரே வழி, எல்லாரும் ஒரே லெவலில் இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும். விலைவாசியும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் இப்போ தக்காளி பழம் 70 ரூபா நிற்கும். 15 ரூபா 20 ரூபா விற்று தக்காளி பழம் 70 ரூபா. 3 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கின வெங்காயம் இன்னைக்கு 2 கிலோக்கு 100 ரூபா. இப்படியே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே ஏறி போச்சு, விலைவாசிலேருந்து எல்லாமே ஏறி போச்சு. அதனால சொல்றேன். அதனால வந்து இவங்க அவங்கெல்லாம் இல்லை, யார் வந்தாலும் சரி ஓரளவுக்கு மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம எழுதுற மருந்து கிடையாது, அந்த கம்பெனி இல்லை, எனக்கு வேற கம்பெனி தான் வந்து போட்டிருக்கோம். ஜிஹெச்லையும் அதே கதை தான். இப்போ ரீசெண்டாக நடந்த சமாச்சாரம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நைட்லாம் போனால் ஒன்றும் சரியானபடி ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதனால வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து ஏதாவது பண்ணாதான் முடியும், இல்லைன்னா கஷ்டம் தான். அதான் சொல்லிக்கிறாங்க வேணா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னும் நேராக வரணுங்க. எல்லாமே ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்ப்போம் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறாங்க.